எங்கள் வீட்டிலேயே 10-20 டாக்டர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு எஸ்பெஷலி கோவிட் பீரியடில் தன் லைஃப்பை கூட பொருட்படுத்தாமல் இந்த சொசைட்டிக்காக இவ்வளோ ஒரு சர்வீஸ் பண்ண மனுஷனை நான் பார்த்தது கிடையாது. ஒரு டாக்டர் இவ்வளவு ஆன பிறகும் இந்த கம்யூனிட்டிக்கு உதவணுன்ட்டு ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு நியூஸு. நான் அவரை பார்த்து கேள்வி கூட கேட்டேன், யூ ஹவ் டன் இனஃப், இன்னும் எவ்வளோ காலம்தான் வேலை செய்ய போகிறீங்கன்னு. இது செட் நோ, இந்த சர்வீஸ் நான் கொடுக்கணும் சொசைட்டிக்கு, ஐ ஹவ் டு ரீபே த பேக் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பித்து, அதுலேயும் ஒரு புதுமையாக இன்றைக்கி ஒரு மியூசிக் தெரப்பியும் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி 10 பேர் நம்ம ஊரில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்யூச்சர் நன்றி, வணக்கம். என் பெயர் ரங்கராஜன். ஐ எம் a retired போலீஸ் ஆஃபீஸர். கண்ணப்பா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நோய் தீர்க்கும் ஒரு புதுவிதமாக இசையால் நோயை தீர்க்க முடியும் என்ற ஒரு உண்மையை மருத்துவத்துடன் இசையும் கலந்து கொடுக்கும்போது நோயாளிகள் விரைவில் குணமடைகிறார்கள். எந்த ஒரு நோயாளியும், பொதுவாக கேன்சர் நோயாளி மிகவும் பாதிக்கப்படும் போது அவர் மனதளவிலும் உடலளவிலும் சமூக அளவிலும் அவர் பாதிக்கப்படுகின்றார். அந்த பாதிப்பில் இருந்து அவரை மீட்டெடுப்பதற்கு மருத்துவம் மட்டும் தனியாக செயல்படுவதை விட இசையுடன் சேர்ந்து அந்த சிகிச்சை அளித்தால் அவர் விரைவில் குணமடைவார் என்ற ஒரு நல்ல ஒரு உண்மையை கடைபிடித்து கண்ணப்பா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் டாக்டர் கணேசன் தலைமையில் மருத்துவர்கள் இந்த ஒரு புதிய பணியை, சிறப்பு பணியை தொடங்கியுள்ளார்கள். பாராட்டப்பட வேண்டியது. தேவாரத்திலும் திருவாசகத்திலும் திருப்புகழியிலும் உள்ள நோய் தீர்க்கும் பதிகங்களை அவர்கள் நேற்றும் இன்றும் பல இசைக்கலைஞர்களுடன் பாடி அதை செயல்படுத்தி வருவது மிகவும் வரவேற்கத்தக்கது. இங்கு வந்து பயன்பெறும் நோயாளிகள் இந்த ஒரு நல்ல அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தங்கள் நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்றும், இறை வழிபாடுடன் கூடிய மருத்துவம் இங்கு ஒரு சிறப்பு பணியாக நடைபெறுவது மிகவும் பாராட்டத்தக்கது என்று. I am Dr. Ganesan, Chairman of Kannappa Memorial Hospital and Cancer Center. We have been conducting a music program with the aim of sort of using music for the treatment of cancer patients. One of my very good friends, a chartered accountant, Mr. Mohan, who has been working previously with Deloitte, is with me. Please listen to what he says about this program and the hospital. Thank you, Doctor. Thank you, Dr. Ganeshan. So, I know Dr. Ganeshan for a very long time, and he has started this new hospital which is focused on cancer care. And I really found it very exciting that he wanted to link music and healing, and that's why this whole program was organized. I think it was an excellent evening, great music, and the choice of the ragas also were, in tune with curing and recovery of the patients. And doctor is always focused on quality of work, and I wish him all the best in this new endeavor and success in this new cancer related hospital.